கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து நான் எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், பிரத்யேகமாக கடவுளுடைய பிள்ளைகளோடு இதை பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் ரொம்ப முறுகிட்டு இருக்குது. யுத்தம் நடக்கிற அந்த யுத்தத்துடைய கடைசி நாட்களில் பார்த்திங்கன்னா, தன்னுடைய எல்லா பாம்பையும் எடுத்து போடுவாங்க. அவங்க கையில் என்னென்ன பலம் இருக்குதோ எதிராளிக்கு மேலே போட்டு அந்த யுத்தத்தில் கடைசி கட்டம் பயங்கரமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு கட்டத்துக்குள்ளே நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். என்னென்னு பார்த்திங்கன்னா, உலகத்தில் பல நாடுகளில் நிறைய யுத்தம் நடக்குது. பிரத்யேகமாக கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எதிரான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு தெரியும், நம்ம இந்தியாவில் வாழ்கிறோம். இந்தியாவுக்குள்ளே நிறைய பிரச்சனை இல்லை அப்படின்றதுனால நம்ம ஜாலியாக இருக்கிறோம் அப்படின்றது இல்லை. எப்போ வேணாலும் இங்கே இனியும் அதிக பிரச்சனைகள் எந்த டைமில் வேணால் நடக்கலாம். அப்போ அதனால் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருப்போம். அப்போது ஆண்டவர் ஒரு வசனத்தை 1 பேதுரு 5:8 அதை நம்ம வாசித்தால், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கும் சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கிறோம். நம்ம எப்படிப்பட்ட ஒரு அழைப்பில் நம்ம இருக்கிறோன்றதையெல்லாம் மறந்து நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய நிலை மறந்து தவறான காரியத்துக்கு போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வலையை விரிச்சிட்ருக்கிறான். அதில் யார் வேணால் விழுகலாம். அதனால் அந்த வலையில் நம்ம விழாதபடிக்கு நாம் கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். அந்த தெளிந்த புத்தி எப்போ வரும்னா, அந்த தெளிந்த எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய கோல் என்ன, நான் எதுக்காக கடவுளை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத பற்றி இருக்கிற தெளிந்த புத்தி நமக்கு தேவை. இந்த உலகத்தில் எனக்கு என்ன எய்ம், நான் எதை பின்தொடர்ந்து ஓடணும் அப்படின்றது ரொம்ப முக்கிய விஷயம். ரொம்ப முக்கியமான விஷயம் விழித்திருக்கணும். ஓகேவா? ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா, எல்லாருமே ரொம்ப தூங்கிட்டே இருக்காங்க. வீட்டில் நிறைய பொக்கிஷம் இருக்குது, நிறைய பொருள் இருக்குது, அல்லது ஏதோ சம்திங் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் நம்ம என்ன செய்வோம், ஒரு வீட்டில் ஒரு காவலாளியை வைப்போம். அதே மாதிரி நம்ம ஒரு ஆளுகளை யாரையாவது வைப்போம். ஒரு பேங்கில் நிறைய இந்த பண்டங்கள் அப்படின்னா இந்த சொர்ணம், தங்கம், வெள்ளி போன்ற பல விஷயங்களும் பணமும் இருக்கிறதுனால அந்த பேங்கில் என்ன செய்வாங்க, துப்பாக்கி ஏந்திய ஒரு காவலாளியை வைக்கிறாங்க. அதே போல் தான் இப்போது நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தினால் உறுதியாக இருந்து என்ன செய்யணும், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்போ ஒரு வீட்டில் ஒரு பேங்கில் காவலாளியை வைக்கிறது போல் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை தேவனுடைய வசனத்தினால நம்மளை காத்துக்கொள்ளணும். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்குது. விசுவாசத்தினால தான் நம்ம பிசாசம் ஜெயிக்க. விசுவாசத்திலே உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனம் நம்ம சொல்கிறத நம்ம வாசிக்கிறத பார்க்கணும். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்தில் நிறைய இடத்துல இந்த பாடுகள் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அந்த காலத்தில் 2000 வருஷம் முன்னாடி இருக்கிற எழுதி வச்சுருந்தாலும் அந்த காலம் மட்டும் இல்லை, இந்த காலத்தில் இப்போது நடக்குது. நைஜீரியா, அதே போல் பல கண்ட்ரீஸில், எத்தியோப்பியா, இந்த மாதிரி இருக்கிற ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் என்ன பக்கோ ஹராம் அப்படின்ற மாதிரியெல்லாம் போகிற நிறைய தீவிரவாத சங்கடனைகள் என்ன பண்ணுறாங்க, உண்மையாக கடவுளை தேடுகிற மக்களை பார்த்து கொண்டுறாங்க. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம போயிட்டுருக்குறோம். மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். நமக்காக ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறார், தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அதற்கு ஏற்றார் போல் நாமளும் நம்முடைய என்ன செய்யணும், நம்முடைய பலம், நம்முடைய சரீரத்தினுடைய எல்லாத்தையும் கொடுத்து கடவுளுடைய பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த பொறுப்பு நமக்கு தான் தரார். ஆண்டவருடைய ஊழியம் அப்படின்றது அவருடைய டியூட்டியை நமக்கு பகிர்ந்து கொடுத்துருக்கிறார். அதனால் நம்மளுடைய மெயின் ஒன் அண்ட் ஒன்லி எய்ம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தனை என்ன செய்யணும், கடவுளை கிட்ட மக்களை கொண்டு வரணும். கடவுள்கிட்ட கொண்டு வரணும். மதம் மாற்றணும் அப்படின்றது இல்லை, கடவுள்கிட்ட அந்த ஒரு மகன் வரணும்.
கடவுளை போல் அவன் மாறணும். அதுதான் நம்மளுடைய எய்ம். அதற்கேற்றபடி நாம் வாழுவோம். அதே போல் மற்றவங்களை நம்ம அதற்கு வேண்டி வாழ வைக்கிறதுக்காகவும் வாழுவதற்காகவும் அழைப்போம். ஓகேங்களா? இதை விட்டு போட்டு இந்த கடைசி காலத்தில் கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமாக நாம் செயல்பட்டால் கண்டிப்பாக வரப்போகிற அக்கினிக்கு யாரும் நம்மளை ரசிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் போயிடக்கூடாது. அப்படி போகிறதுக்கு கடவுளுடைய விருப்பம் இல்லை. நம்ம எல்லாருமே ரசிக்கப்படணும் அப்படின்றது தான் ஆண்டவருடைய விருப்பம். அப்போ அந்த ரசிக்கப்படுறதுக்கு நம்ம இப்போ தடையாக இருக்கிற நாமே தடையாக இருக்கிறோம். ரசிக்கப்படுறதுக்கு நாமே தான் தடையாக இருக்கிறோம். அதனால் அந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக கடவுளுக்காக நம்ம இப்போ என்ன செய்யணும், எழுந்து பிரகாசிக்க வேண்டிய டைம். இந்த டைம் தூங்குகிற டைம் இல்லை, இது விழித்திருக்க வேண்டிய டைம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்மளை அர்ப்பணித்து நம்ம வாழ்வோம். நன்றி.